ஓம் சாந்தி. நாம் செல்ஃப் ரியலைசேஷன், காட் ரியலைசேஷன் மற்றும் இந்த சிருஷ்டி குறித்த வேர்ல்டு ரியலைசேஷனையும் தெரிந்து கொள்கிறோம். நாம் வாழும் இந்த உலகம் மிகப்பெரிய நாடக மேடை. இங்கு ஒரு கல்பம் என்று சொல்லக்கூடிய 5000 வருடத்திற்கான நாடகம் மீண்டும் மீண்டும் நடந்து கொண்டிருக்கிறது. தூய்மையான ஆத்ம உலகத்திலிருந்து நாம் ஆத்மாக்கள் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட நடிகர்களாக அவரவருக்கு ஏற்ற சூழல் இங்கு நிலவும் போது பிறப்பிறப்பு சக்கரத்தில் வந்து நம்முடைய எண்ணம் சொல் செயலுக்கு ஏற்ப கிடைக்கக்கூடிய பாட்டை நடித்து வருகின்றோம் என்பதையும் பார்த்தோம். நாடகம் முடிவடையும் கடைசி நேரத்தில் நாம் தூய்மையான பகவானுடைய தூய்மையான குழந்தைகள் எனும் ஆத்ம ஞானத்தினை மறந்து நமது தந்தையாகிய சிவ பரமாத்மாவினுடைய அறிமுகத்தையும் அவர் காட்டும் வழிகாட்டுதலையும் மறந்து இந்த உலகம் நாடக மேடை என்பதையும் மறந்து நாம் தேகம் எனும் உணர்வில் காம குரோத லோபம் மோக அகங்காரத்தின் வசப்பட்டு நான் மற்றும் எனது எனும் பற்றின் வயப்பட்டு இந்த உலக வாழ்க்கையை நிரந்தரம் என நினைத்து நாமும் துக்கப்பட்டு பிறரையும் துக்கத்திற்கு உள்ளாக்கி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். பகவான் நேரில் வந்து கொடுக்கக்கூடிய இந்த ராஜயோக ஞானம் மற்றும் தியானத்தின் மூலம் மட்டுமே நாம் மாற்றமடைய முடியும். ஓம் சாந்தி.